குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்டத்தினுடைய தலைவர், இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய திரு KCMP ஸ்ரீனிவாசன் அவர்களே, மாநிலத்தினுடைய செயலாளர் திருமதி மலர்கொடி அவர்களே, கோட்டமைப்பு செயலாளர் திரு பாலகுமார் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு செந்தில்வேல் அவர்களே, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு பாயிண்ட் மணி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சின்னசாமி அவர்களே, திரு G நாச்சிமுத்து அவர்களே, மாமன்ற உறுப்பினர் திரு குணசேகரன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் திரு அருண், வினோத் வெங்கடேஷ், மாவட்ட பொருளாளர் ரவிக்குமார், துணைத் தலைவர் CP சுப்பிரமணியம், திரு KK மணி, சிட்டிசன் ஈஸ்வரன், கீர்த்தி கண்ணன், திரு ராஜமாணிக்கம், கார்த்திக், ராகேஷ் பாண்டி, கலாமணி, துரைப்பாண்டி, சிவகுமார் மற்றும் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், மண்டல் தலைவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநிலத்தினுடைய அணிப்பிரிவு நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய அணிப்பிரிவு நிர்வாகிகள், மாநில அணிப்பிரிவு நிர்வாகிகள், இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, GST குறைப்பிற்கான நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம். எனக்கு முன்பாக பேசிய அன்பு சகோதரர்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்தியா முழுமைக்கும் GST குறைப்பதற்காக நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம். ஆனால் திருப்பூரில் மட்டும்தான் நன்றியை இரட்டிப்பாக தெரிவிக்கின்ற கூட்டம். ஏனென்றால் தமிழகத்தை சார்ந்த ஒருவர், நம்முடைய கொங்கு மண்ணை சார்ந்த ஒருவர் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்கின்றது நமக்கெல்லாம் ஒரு மிகுந்த பெருமை அளிக்கக்கூடிய விஷயம். அதனால் இந்த கூட்டம் இப்போது 2 நன்றிகளை தெரிவிக்கின்ற கூட்டமாக இருக்கிறது. தேசிய அளவில் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தை சார்ந்தவர்கள் மிக மிக குறைவாக நாம் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறோம். ஒரு மாநிலத்திலிருந்து MPக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்கிறார்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஆகிறார்கள். அதற்கு பின்பாக மத்திய அமைச்சர் மற்றும் பல பொறுப்புகள். ஆனால் 2014 2 MPக்களை கொடுத்தோம். நம்ம தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தல்களில் தமிழகத்திலிருந்து பெரிய அளவிலே பிரதமர் மோடி அவர்களுக்கு உறுதுணையாக இல்லாவிட்டாலும் கூட தமிழகத்தை ஒருபோதும் மோடி அவர்கள் விட்டுக் கொடுப்பதே இல்லை. நம்முடைய தமிழையும் அவர் விட்டுக் கொடுத்ததே இல்லை. உலக அரங்கிலே எங்கு சென்றாலும் நம்முடைய பாரதியார், நம்முடைய திருக்குறள், நம்முடைய கலாச்சாரம், ஏன் புதிதாக நாடாளுமன்ற கட்டிடம் கட்டிய போது கூட நம்முடைய செங்கோலை முதலில் ஏந்திக் கொண்டுதான் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்தார். அப்படி தமிழகத்திற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரதமர் இன்று நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இனிமேல் ராஜ்யசபாவை நடத்தப் போகிறார். வழக்கமாக சொல்வார்கள், ஹிந்தி தெரியாம பிசினஸே பண்றது கஷ்டம். ஆனால் ஹிந்தி தெரியாவிட்டாலும் கூட அந்த GST அப்படிங்கிறதனுடைய அடித்தளமிட்டவர் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். அதற்கு பின்பாக எம்பவர்டு கமிட்டின்னு ஒண்ணு போடுறாங்க, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறாங்க. காங்கிரஸினுடைய ஆட்சி 2004 இருந்து 14 வரைக்கும் இருந்த போது இதற்கென்று ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறார்கள். ஆனா அதுக்கப்புறம் அந்த மசோதா பாஸ் ஆகல, அது லாப்ஸ் ஆயிருது. 2014 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். நமக்கு ராஜ்யசபாவில் அப்ப தேவைப்பட்ட உறுப்பினர்கள் கிடையாது. 2017 வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, GST அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காங்கிரசினுடைய மசோதாவில் இருந்த குறைபாடுகள் எல்லாம் களையப்பட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட கருத்துக்களையும் கேட்டு 2017 நாம GSTயை அமல்படுத்துகிறோம். இங்க நிறைய பேர் மேடையில உட்காந்துருக்கவங்க எல்லாம் பிசினஸ் பண்றவங்க. அதுல எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள பண்றவங்க இல்ல, எல்லாம் வேற வேற ஸ்டேட்ல பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாட்டுல ஒரு டாக்ஸ் இருக்கும் ஒரு பொருளுக்கு, அதுவே மகாராஷ்டிரா போனா ஒரு டாக்ஸ், குஜராத் போனா ஒரு டாக்ஸ்,
இந்த பக்கம் ஒரு பார்டர்ல இருந்து இன்னொரு பார்டருக்கு போகும்போது அந்த டோல்கேட்ல ஜிஎஸ்டி இல்லாத அப்போ ஒவ்வொரு முறையும் நாள் கணக்காக நம்முடைய சரக்குகள் தேங்கிக் கொண்டிருந்தது. ஏன்னா எதுல எவ்வளவு டாக்ஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இந்த மாதிரியான சிக்கல்களை கரைய வேண்டும். ஒரு இந்திய குடிமகன் என்பவர் ஒரு பொருளை இந்தியா முழுக்க ஒரே ரேட்டுக்கு வாங்கணும். இதுதான் அதனோட அடிப்படை நோக்கம். மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுக்கென்ற தனித்தனியான ரேட் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பொதுவான ஒரே ஒரு வரி விகிதம் இருக்க வேண்டும். அப்படிங்கறதுக்காக நாடு முழுக்க ஒரே மாதிரியான வரியை உருவாக்குகின்ற ஜிஎஸ்டி சட்டம் அமல்படுத்தப்பட்டது 17. சரி, மத்திய அரசு மட்டும்தான் ஜிஎஸ்டியில இருக்கா? இல்ல. நிறைய தரம் திமுக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. திமுக கவர்மெண்ட் சொல்றாங்க, ஐயோ ஜிஎஸ்டி வசூல் வசூல் வந்தது, போச்சு, அது போச்சு, இது போச்சு. உண்மை இல்லைங்க. ஜிஎஸ்டில இந்த மைக்குக்கு வரி போடுறதா இருந்தா கூட மத்தியில் இருக்கிற கவர்மெண்ட் மட்டுமே போட முடியாது. இந்த மைக்கோட டாக்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிக்கு செல்லக்கூடிய, அது சிஎம்ஆ இருக்கலாம், பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கலாம், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஜிஎஸ்டியை முடிவு செய்கிறார்கள். இத ஜிஎஸ்டி முடிவு பண்ணி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டாக்ஸ் வருது. 17 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமான ஜிஎஸ்டி வரி விகிதம் என்பது மாநிலங்களுடைய ஒப்புதலில் தான் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருக்காரு. அப்போ ஒவ்வொரு முறையும் டாக்ஸ் மாறுகின்ற பொழுது திமுக கை கழுவுறாங்களே, எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, இது சென்ட்ரல்ல மோடி போடுறாரு டாக்ஸ். உண்மை அல்ல. வழக்கமான திமுகவினுடைய நாடகங்களில் இதுவும் ஒன்று. இன்னைக்கும் ஜிஎஸ்டி இந்த வரி குறைப்பு அமல்படுத்தப்பட்டதற்கு பின்பாக நம்முடைய மத்திய நிதியமைச்சர் சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒன்றை குறிப்பிட்டார். இந்த ஜிஎஸ்டி குறைந்ததற்கு ஒப்புதல் கொடுத்த, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை மாநிலத்திற்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்று எங்களுடைய பெருந்தன்மையை நாம் அங்க பதிவு செய்தோம். ஆக ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது மாநிலம், மத்தியில் இருக்கக்கூடிய அரசு எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. இரண்டாவது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு தமிழகத்திற்கு வஞ்சனை செய்கிறது, தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள், மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறார்கள், நாங்க நிதி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறோம்னு. இந்த குற்றச்சாட்டிற்கு திரும்ப திரும்ப நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து ஆரம்பிச்ச அத்தனை மத்திய அமைச்சர்களும் இங்க வரும்போது அதற்கு பதில் கொடுக்கிறார்கள். இப்போ நாம என்ன கேட்கிறோம்? பிஜேபியில இருந்து 2004 இருந்து 14 வரைக்கும் மத்தியில இருந்தது காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்திருந்தது. ஆனால் அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் இருந்த 2 விதமான நிதி பகிர்வு தமிழகத்திற்கு வந்து சேரும். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் இந்தியா. ஏன்னா ஜிஎஸ்டில வரி வசூல் செய்யும் போது இது மத்தியில இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டியோட அந்த அமௌண்ட் டாக்ஸ், நீங்க கட்டக்கூடிய டாக்ஸ் எப்படி பிரியுது? நீங்க இந்த மைக்குக்கு 10% இல்ல 5% வரி போடுறீங்க. அந்த 5% வரியில 2% மாநிலத்திற்கு, 2% மத்தியில் இருக்கக்கூடிய அரசு. 10 ரூபாய் வருதுன்னு சொன்னா 5 ரூபாய் மாநிலத்திற்கு செல்கிறது, 5 ரூபாய் மத்திய அரசாங்கத்திற்கு செல்கிறது. ஆனால் அந்த 5 ரூபாய் வாங்குகின்ற மத்திய அரசு 40 மாநிலத்திற்கு கொடுத்து விடுகிறது. அப்ப நினைச்சு பாருங்க, 50% ஏற்கனவே ஸ்டேட்டுக்கு கொடுத்தாச்சு. மீதி இருக்கிற 50%ல 41% மாநிலத்திற்கு வரி அந்த வரியினுடைய நிதி பகிர்வு. இதுக்கப்புறம் மீதி இருக்கிற தொகை இருக்கு. அந்த தொகையை வச்சுதான் மத்திய அரசு நம்முடைய ராணுவம், பாட்டினுடைய பாதுகாப்பு, நிதித்துறை, இன்னும் மத்தியில் இருக்கக்கூடிய கல்வி திட்டங்கள், இந்த மாதிரி விவசாயிகள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அத்தனை தொகையும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற மீதி இருக்கக்கூடிய அந்த 59% இருந்து வருது. இதுல தமிழ்நாட்டை பத்தி நான் முன்னாடி சொன்ன மாதிரி, தமிழ்நாடு எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது. ஆமா, இன்று
நாட்டிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கின்ற மாநிலம் திராவிட மாடல் அரசினுடைய மாநிலம். உத்தரப்பிரதேசங்க நம்ம மாதிரி வளர்ந்த மாநிலம் இல்ல, அதிகமாக விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாநிலம். இன்றைக்கு அவர்கள் கடந்த 10 வருடத்தில் வளர்ந்த மாநிலங்களுக்கு, வழக்கமாக உற்பத்தி துறையில் இருக்கிறது வளர்ந்த மாநிலங்கள். தமிழ்நாடு நாம பொருட்களை தயாரிக்கின்ற நபர்கள், திருப்பூர் ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும், மோட்டார் பம்ப் செட்ல இருந்து கிரைண்டர்ல இருந்து உற்பத்தி செய்கின்ற மாநிலங்கள் அதிகமாக வரி வருவாய் பெற்றிருக்கும். அப்படி பெற்றிருக்கின்ற மாநிலத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள் கூட இன்று நமக்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கு 2004 14 வரைக்கும் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது கொடுத்த தொகை என்பது கிராண்ட்ஸ் இன் எய்ட், அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்ட உதவிகள். உதாரணமா கேஸ் திட்டம், நம்ம அனைவருக்கும் வீடுகளுக்கு கேஸ் இணைப்பு கொடுக்கின்றது. விவசாயிகளுக்காக வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறோம். ஆயுஷ்மான் பாரத்ல 5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் ஸ்டேட், 3 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த மாதிரி திட்டங்கள் வாயிலாக கொடுக்கின்ற நிதி 57,925 கோடி ரூபாய் 10 வருட காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது தமிழகத்திற்கு கிடைத்தது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி, திமுக காரங்க சொல்றாங்களே மோடி நிதி கொடுக்கலங்க, மோடி அது கொடுக்கலீங்க, மோடி இது கொடுக்கலீங்க, அதனாலதாங்க நாங்க டாஸ்மாக்ல அதிகமா சரக்கு விற்கிறோம். டாஸ்மாக்ல ஏயா சரக்கு அதிகமா விற்கிறீங்கன்னா, மக்கள், ஏழை மக்கள் சம்பாதிக்கிற பணத்தை குடிச்சு அழிச்சிட்டு இருக்கானே. இன்னைக்கு எத்தனையோ தமிழ்நாட்டினுடைய பெண்கள் இளம் விதவைகளாக இருக்கிறார்களே, அதை பத்தி கவலை இல்ல. மோடி வரி கொடுக்கல, அதனால டாஸ்மாக் சரக்கு அதிகமா ஓட்டுறோம். அதுலயும் நம்ம 10 ரூபாய் அமைச்சர் எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வச்சு வேற ஓட்டுறாரு. அதையும் சேர்ந்து இந்த திராவிட மாடல் அரசு நம்ம மக்கள் கிட்ட வாங்கிட்டு இருக்கு. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் திட்டங்கள் வாயிலாக தமிழகத்திற்கு கடந்த 10 வருடங்களில் கொடுத்திருக்கின்ற தொகை 2,55,875 கோடி ரூபாய்கள். நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் கிடைத்திருக்கின்ற நிதியை விட பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்ததற்கு பின்பாக 342% நிதி அதிகரிக்கப்பட்டு 2,55,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. பிரதமர் மோடி நிதி கொடுக்கலையா? பிரதமர் மோடி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரா? என்ன திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய பொய்யும் புரட்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக. அதே போல வரி பகிர்வு அப்படின்னு நான் சொன்னேன். மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து 41% வாங்குகின்ற பணத்தில் அவர்கள் மாநிலத்திற்கு வரி கொடுக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வரி பகிர்வு எத்தனை தெரியுமா? 94,971 கோடிகள். ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்ததற்கு பின்பாக 2,92,13 கோடி ரூபாய்கள் வரி பகிர்வாக தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இத்தனை சதவிகிதம் அதிகமாக நாம நிதி கொடுக்கறது மட்டும் இல்ல, வரி வசூலிப்பதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் சிறிது சிறிதாக களையப்படுகிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டினுடைய சொந்த வருவாய் என்பது கிட்டத்தட்ட 13% உயர்ந்திருக்கிறது. எதனால? டாக்ஸ் கலெக்ட் பண்ற மெக்கானிசத்தை எஃபெக்டிவா, எஃபிஷியன்டா, டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்கிறதால, வெளிப்படை தன்மையோடு வரி வசூலிக்கின்ற முறையை சீரமைத்த காரணத்தினால் தமிழகமும் சேர்ந்து இப்போது அதிகமாக வரி வருவாயை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா திருப்பூர்ல குப்பையை அள்ளுறதுக்கு இங்க சரியான மக்களும் இல்ல, இந்த குப்பையை அள்ளிட்டு போறதுக்கு வாகனங்களும் இல்ல. நாம எத்தனை வரி வருவாய் இந்த மாநிலத்திற்கு கொடுத்தாலும் நாம் என்னமோ வாழ்வது குப்பைகளுக்கு மத்தியில் தான். இது திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நீங்க திருப்பூர்ல குப்பை குப்புறீங்க, கோயம்புத்தூர்லயும் அதே குப்பை. ஒரு எம்எல்ஏ தமிழகத்திற்கான சட்டங்களை உருவாக்குவதுதான் சட்டப்பேரவை. ஆனா சட்டப்பேரவையில எப்ப பார்த்தாலும் எம்எல்ஏக்கள் எந்திரிச்சு ரோடு போடல, குப்பை எடுக்கல, தண்ணி வரல, கவுன்சிலர் வேலையை செய்யறதாங்க திராவிட மாடல் சட்டசபையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இங்க மாவட்ட தலைவர்ல இருந்து எல்லாரும் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல,
உள்ளூர் பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் மாவட்ட தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் எங்க மேயர் கிட்ட கணக்க கேட்கிறாரு, நீ ஆக்ஸ்போர்ட்ல படிச்சியான்னு கேட்கிறாரு. நல்லாதான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களெல்லாம் இப்படி கேள்வி கேட்கறதுக்கு நம்ம இருக்கணுங்க. ஆனா சட்டப்பேரவையிலையும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்லை. ஏனென்றால் முதல்வரையும் துணை முதல்வரையும் ஆதரித்து அவர்களெல்லாம் நீங்க தான் ராஜா, நீங்க தான் இளையராஜான்னு பேசினா, இளையராஜா இல்ல, இளவரசு. ஏன்னா இளையராஜான்னா அவரு பெரிய இசைஞானி. தமிழகத்துல ஒரு இளையராஜா தான் இருக்க முடியும், மத்ததெல்லாம் மகுடம் சூட்டப்பட்ட ராஜாக்கள். அவங்களெல்லாம் புகழ்ந்து பேசினாதான் பேரவை தலைவர் எங்களை பேச அனுமதிப்பார். நாங்க ஏதாவது கேள்வி கேட்டன வைங்க, இந்த மைக் ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதனால தமிழகத்தினுடைய மக்கள் எப்போது இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசிய தலைமையும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் ஒரு வெற்றிகரமான கூட்டணியை தமிழகத்தில் அமைத்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க போவது நம்முடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. ஸ்டாலின் கனவு கண்டுட்டு இருக்காரு, 200 தொகுதிகளில் நாம் வென்று காட்டுவோம். 200 தொகுதிகள் அல்ல திரு ஸ்டாலின் அவர்களே, 2 தொகுதிகளில் கூட திமுக ஜெயிக்க முடியாது. தமிழகத்தினுடைய மக்கள் உங்களுடைய வேஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கரூரிலே 41 மனித உயிர்கள் பலியாயிருக்கிறது. அவர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது என் பையனுக்கு இன்னைக்கு நிச்சயங்க, ஆனா அவனுக்கு 3வது நாள் பண்றோம். ஒரு வீட்டுல ஒரு அம்மா, வயசான அம்மா, ஊரெல்லாம் சேர்ந்து வேன் வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த ஒரே ஊர்ல கிட்டத்தட்ட 7 பேர் செத்துருக்காங்க. ஒரு கூட்டம் வருகிறது. ஒரு நடிகருக்கு ஒரு பாப்புலாரிட்டி என்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறது தான். கட்சியில இருக்காங்களோ இல்லையோ, வேடிக்கை பார்க்கறதுக்காவது போவோன்னு போவாங்க. ஆனால் வேடிக்கை பார்க்க வருகின்ற மக்கள் கூட ஒரு கட்சியினுடைய கூட்டம் என்றால் அந்த கட்சிக்கு என்று இருக்கின்ற ஒரு ஒழுங்கு, கட்டுப்பாடு, காவல்துறையின் ஒத்துழைப்பு இவை எல்லாம் இருந்தால்தான் அந்த கூட்டம் என்பது சுமூகமாக நடக்கும். ஆனால் கூட்டம் நடந்திருப்பது கரூர். கூட்டத்திலே திரு விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஏற்பட்ட அந்த சிறு சம்பவம் என்பது இப்போது இவ்வளவு பெரிய பூதாகரமாக இத்தனை உயிர்களை பழிவாங்கி இருக்கக்கூடியதா. கரூர் சம்பவத்தில் தமிழகத்தினுடைய மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் அதிர்ச்சிக்கு உள்ளாய் நிற்கிறார்கள். எல்லாருடைய சந்தேகமும் மாநில அரசை சுற்றிதான் இருக்கிறது. அவசரமா வெடிய முதலமைச்சர் வருகிறார். வெடிய வர்றாருங்க. கள்ளக்குறிச்சியில இதே மாதிரி கொத்து கொத்தாக அங்கு மக்கள் கள்ளசாராயம் குடிச்சு இறந்த போது யாருமே போகல. இப்ப மட்டும் ஏன் துடிக்கிறாங்க? நாங்கெல்லாம் காலையில மார்ச் வரைக்கும் போறோம். மாநில தலைவர், மற்ற தலைவர்கள் எல்லாம் விடிய சிறப்பு அரசாணை மூலமாக அவர்கள் எல்லாத்தோடையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடிஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் இந்த அரசாங்கம் இயங்குகின்ற வழக்கமான விதத்தில் இல்லை என்பதால் இதில் ஏதோ நடந்திருக்கிறது என்கின்ற பலத்த சந்தேகம் தமிழகத்தினுடைய மக்களுக்கு இருக்கிறது. நான் முன்ன சொன்ன மாதிரி நடந்திருப்பது கரூர். சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊர், அவருடைய கேரக்டர். அதனால எல்லாத்துக்குமே ஒரே சந்தேகம், இது திட்டமிடப்பட்ட ஏதோ ஒரு குழப்பத்தை, கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்கின்ற விதத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பது அத்தனை மக்களும் சந்தேகப்படுகிறார்கள். தமிழகத்தினுடைய ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்த திராவிட மாடல் அரசு ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்திருக்கிற அரசாக இருக்கிறது. அது கரூர் சம்பவம் மட்டும் இல்ல. இன்றைக்கு திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல தோட்டங்களில் வசிக்கக்கூடிய முதியவர்கள் அவர்கள் குறிவைத்துக் கொல்லப்படுகிறார்கள். நான் இதற்கு முன்பால திருப்பூர் வரும்போது கூட
நகைக்காகவோ பணத்திற்காகவோ செய்யப்படுகின்ற கொலைகளாக நமக்கு தெரியவில்லை. திட்டமிட்ட ரீதியில் நம்முடைய விவசாய பெருமக்கள் அத்தனை பேரையும் தோட்ட வீட்டில இருந்து நகர்த்தணும்னு ஏதோ ஒரு மாஃபியா இந்த மாவட்டங்களில் வேலை செய்கிறது. என்னுடைய சந்தேகத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். என்ன இல்லைன்னா திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் நம்ம விவசாயிகள் கிட்ட இருந்து நிலத்தை விலைக்கு வாங்க முடியாதுங்க. ஒவ்வொரு வீட்லயும் அவர்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, இது என்னோட பாட்டம் பூமி, இது என்னோட அப்பாரு பூமி, இது என்னோட அப்பச்சி பூமி, அவங்க எல்லாம் கஞ்சி குடிச்சிட்டு வயத்துல துணியோட இந்த பூமியை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்கப்பா, நாங்க விற்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய இந்த மாவட்டங்களுடைய மக்களுடைய மனப்பான்மை அது. எத்தனை கோடி கொடுத்தாலும் சரிங்க, என்னோட பூமியை நான் தோட்டத்தை விட்டு வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய நம்முடைய பகுதி மக்களை திட்டமிட்டு அவர்களுடைய நிலத்திலிருந்து அகற்றுவதற்காக யாரோ ஒரு ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு இது உதவி செய்கிறதோ என்கின்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது. இல்லைன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் மற்ற மாவட்டங்கள்ல நடக்காம திருப்பூர் கோயம்புத்தூர்ல மட்டும் இந்த மாதிரி வயதானவர்கள் தோட்ட வீட்டுல கொலை செய்வது எதற்காக நடக்கிறது? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேகமாக வளரக்கூடிய நகரங்களுடைய பட்டியலில் நம்முடைய கோவையும் திருப்பூரும் உண்டு. வேற எங்கேயும் இந்த மாதிரி வளர்ச்சி இல்லை. லட்சக்கணக்கான நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்றது நம்முடைய திருப்பூரும் கோயம்புத்தூரும். இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து வேலைக்காக திருப்பூரும் கோயம்புத்தூரும் லட்சக்கணக்கான நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள், ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பகுதியினுடைய இந்த குறிப்பாக கொங்கு மண்டலம் முழுமைக்கும் ஒரு சீட்டு கூட திமுக ஜெயிக்க கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். வரி வருவாயை கொடுப்பது நாம் அதிகமாக இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு திமுக என்ன பண்ணி இருக்கு? மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி மேயர், எம்எல்ஏ எவ்வளவு கமிஷன், குப்பாடுறதுல இருந்து எல்லாத்திலையும் ஊழலா? டெண்டர் கொடுத்தா அவர் கணக்க கேட்கிறார், மேயர் அவர்கள் பதில் சொல்லணும். இத்தனை டன் குப்பைனா எவ்வளவுதான் ரேட்டு, இது எக்ஸ்ட்ரா எங்கப்பா போகுது? எல்லாத்திலையும் கமிஷன் பர்சன்டேஜ். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க நினைக்கிறாங்க கடைசி நேரத்துல காசை கொடுத்து ஜெயிச்சிடலான்னு. இந்த முறை ஒரு ஓட்டிற்கு 10,000 ரூபாய் கொடுத்தால் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்கு கிடையாது என்பதில் நம்முடைய மக்கள் தெளிவாக இருக்கிறார். கரண்ட் விலை ஏறியாச்சு. கரண்ட் பில்லு கட்ட முடியாம இன்னைக்கு சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு இன்னைக்கு நம்ம வரக்கூடிய வருமானத்துல இத்தனை கரண்ட் சார்ஜ், சொத்து வரி, பத்திரப்பதிவு எல்லாத்துலயும் எப்படி நசுக்கி மக்களை வரி வருவாய் பண்ணணும்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைக்குது. இதோ பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஜிஎஸ்டி குறைச்சதுக்கு நாங்க நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துறோம். இன்றைக்கு வரி வருவாய் தமிழ்நாட்டுல நாங்க பிரமாதமா வரி வருவாய் பண்றோம். இந்திய அளவில் முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல எதற்காக இத்தனை மின்சார கட்டணம் வாங்குறீங்க? எதுக்கு இத்தனை பத்திரப்பதிவு கட்டணம் வாங்குறீங்க? எதுக்கு இப்படி சொத்து வரி ஏத்திருக்கீங்க? அப்படிதான் ஏத்தனா கூட நல்ல தரமான வாழ்க்கை கிடைச்சிருக்கா மக்களுக்கு? நல்ல பெரிய கார் வாங்கினா கூட போறதுக்கு நல்ல ரோடு இல்ல. எத்தனை குப்பை வரி கட்டினா கூட கார்பரேஷன் காரங்க வெளியில வச்சா குப்பையில தான் கால் வைக்கணும். சுகாதாரமான சூழல் கிடையாது. தண்ணி கட்டணம் உயர்வு. ஒவ்வொரு விஷயத்திலேயும் மக்களிடம் வாங்குகின்ற வரிக்கு கூட வேலை செய்யாத அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஜிஎஸ்டில என்னென்ன பொருள் விலை குறைஞ்சிருக்கு, எப்படியெல்லாம் திட்டமிட்டு எது சாதாரண மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது. பெரிய பொருளுக்கு வரி குறைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். முன்னாடி வரி போகும்போது 5, 12, 18, 28 ஒரு பொருள் இது வாங்கினோம்னா இப்படி மாறும். ஆனா இன்னைக்கு உணவு பொருட்களா 0ல மேக்சிமம் இருக்கு, இல்லைன்னா 5ல இருக்கு. நம்ம ஆயத்தாட உற்பத்தி பண்ணக்கூடிய திருப்பூர் நகரம்
முன்னாடி ஒவ்வொரு துணி வகைகளுக்கும் மேன்மேட் ஃபைபர் ஆகட்டும் இல்லைன்னா பியூர் காட்டன் ஆகட்டும் வித்தியாசமான வரி விகிதம் இருந்தது. இப்ப எல்லா டெக்ஸ்டைலும் ஒரே மாதிரி 5%க்கு வாங்க. இதனால என்னாச்சு? காம்படிட்டிவ்னஸ் நம்மளுடைய மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது திருப்பூரும் ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ்ல இன்னைக்கு இன்டர்நேஷனல் போக முடியும். இதனால் இந்த பகுதியில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை உலக சந்தையிலே போட்டியிடக்கூடிய நாடுகளோடு தரமான ஒரு போட்டிக்கு செல்லக்கூடிய சூழலை பிரதமர் மோடி உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு திருப்பூரோட கார்மெண்ட் உலக நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது அந்த போட்டியிலே நாம் நிச்சயமாக வெல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கை இந்த ஜிஎஸ்டி குறைப்பினால் வந்திருக்கிறது. சரி, உள்நாட்டு சந்தையில டிஷர்ட் ஷர்ட் நாம பயன்படுத்தக்கூடிய அத்தனை துணி ரகங்களுடைய விலை குறைகிறது. அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் நேரடியாக அப்படியே வரி இழப்பு வந்திருக்கு. ஆனா அரசாங்கம் பிரதமர் மோடி என்ன நினைக்கிறார் தெரியுமா? வரி குறைந்ததன் காரணமாக மக்கள் வாங்குகின்ற சக்தி மேம்படும், பொருள் அதிகமா வாங்குவாங்க, பொருள் அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்க, இந்த டிரான்சாக்ஷனால நம்முடைய பொருளாதாரம் உயரும். இன்று உலக நாடுகளிலேயே வேகமாக வளர்கின்ற பொருளாதாரம் அப்படின்னு நம்ம இந்தியா இன்னைக்கு 3வது இடத்துல நோக்கி போயிட்டு இருக்கிறோம். சோ அப்படி இருக்கின்ற சூழல்ல இந்த ஜிஎஸ்டி குறைப்பின் காரணமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்தியாவிற்கு ஏற்படும் என்பது நாம சொல்லல, பிஜேபி சொல்லல, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லல, ஆனால் உலக நாடுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆய்வு நிறுவனங்கள் சொல்கிறார்கள். இந்தியா முன்னேற்ற பாதையில் செல்கிறது. விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும். அவர்கள் வாங்குகின்ற உரம், விவசாய கருவிகள் இவையெல்லாம் விலை குறைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை பிரதமர் மோடி நிறைவேற்றியிருக்கார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற சொன்னாரு, நீங்கள் தீபாவளிக்கு வாங்குகின்ற பொருளை நிச்சயமாக விலை குறைத்து வாங்குவீர்கள் என்றால். ஆனால் பிரதமர் மோடி தீபாவளிக்குன்னு சொன்னாரு, ஆனா நவராத்திரிக்கு ஆயுத பூஜைக்கே வரியை குறைத்து நீங்க இப்பவே பொருளை வாங்குங்கன்னு சொல்லிட்டார். தீபாவளி வரைக்கும் ஏங்க காத்துட்டு இருக்கீங்க? நான் அதுக்கு முன்னாடியே வரியை குறைக்கிறேன், நீங்க நவராத்திரிக்கே உங்க பொருட்களை குறைவாக வாங்குங்கள் என்று மிகப்பெரிய ஒரு பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹோட்டல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்தோட விலையும் குறையணும். ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு ஏழை எளிய சாதாரண மக்களை சென்றடைகிறதா என்று நாம தான் கண்காணிக்கணும். இல்லைன்னா ஒரு பொருளை விலை ஏற்றியாச்சுன்னா அதை குறைக்க மாட்டாங்க. இங்க வணிக சங்கத்திலிருந்து அன்பு சகோதரர் வந்தாரு, நாங்க விலையை குறைச்சு கொடுக்கிறோம், ஜிஎஸ்டியோட பெனிஃபிட்டை நாங்க கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்றோம், நுகர்வோருக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்கணும். நாம இப்ப பார்க்கணும், போன தடவை அக்கா மளிகை சாமான எத்தனைக்கு வாங்கினீங்க, அதே மளிகை சாமான இந்த மாச பில்ல தயவு செஞ்சு நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க, எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. போன தடவை நீங்க பக்கத்து மாநிலத்திற்கு விற்ற டிஷர்ட் அதுல எவ்வளவு குறைஞ்சிருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு டாக்ஸ்ல கம்பெனியோட வருமானத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பாருங்க. ஒவ்வொரு இடத்திலேயும் ஜிஎஸ்டிக்கு முன்னால என்ன ரேட்டு, ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கு பின்னால என்ன ரேட்டு என்பதை நாம அடிக்கடி அவங்க கிட்ட கேட்டாதான் அதை இங்க குறைச்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. மோட்டார் பம்ப் செட், மின்சார வயர்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், காரு, பைக்கு, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 99% பொருட்களோட விலையை குறைத்து விட்டார் பிரதமர் மோடி. அப்போ இதை சாதாரண மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டியது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுடைய வேலை. தலை நிமிர்த்தி ஒவ்வொருவரிடம் சொல்ல வேண்டும், நீங்கள் வாங்குகின்ற பொருளை இன்று நீங்க குறைவான விலையில வாங்குறீங்க, இதற்கு காரணம் பிரதமர் மோடி என்கின்ற அந்த செய்தியை ஒவ்வொருவரிடம் நாம் சேர்க்க வேண்டும். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஜிஎஸ்டியை இப்ப வேற வரி குறைஞ்சதுக்கு ஓப்பனா எதிர்க்கவும் முடியல, ஏன்னா வரி குறைஞ்சு போச்சு. இப்ப போய் எதிர்த்தன்னு சொன்னா மக்கள் எல்லாம்
ஐயோ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஏயா விலை குறைச்சதுக்கு ஏயா எதிர்க்கிறம்மாங்க, சப்போர்ட் பண்ணவும் முடியல. ஆமா பிரதமர் மோடி அவர்கள் குறைச்சாரு அப்படின்னு சப்போர்ட் பண்ணா ஐயோ என்னோட தன்மானம் என்ன ஆகிறது? ஏனென்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் என்பதே மக்கள் நல அரசியல் அல்ல, திராவிட மாடல் அரசு என்பதில் இருக்கின்ற ஒரே மாடல் பாரதிய ஜனதா கட்சியை குறைத்து சொல்ல வேண்டும், பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும். இதுதான் திராவிட மாடல் அரசு. அவங்களோட ஒரே நோக்கம். நீங்க வேணா பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவங்களோட செய்தியை பாருங்க. இதோ இன்று ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் RSS அமைப்பு துவங்கப்பட்ட 100வது வருடம். உலகத்திலேயே துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு 100 வருட காலம் வெற்றிகரமாக செல்வது என்பதை RSS அமைப்பு 100 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறது என்றால் ஏதோ ஒரு அமைப்பு 100 வருஷ காலம் இருக்கும். நம்ம நிறைய பார்ப்போம், இந்த சபாக்கு 100 வருஷம் ஆச்சு, இந்த அமைப்புக்கு 100 வருஷம் ஆச்சு, இந்த கட்டின பில்டிங்க்கு 100 வருஷம் ஆச்சு மாதிரி வெறும் 100 வருடம் கிடையாது. இன்று நாட்டினுடைய பிரதமர் முதல் கொண்டு மாநிலத்தினுடைய முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், கவர்னர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, MLAக்கள், MPக்கள் என்று இத்தனை 1000 பேர் மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் RSS என்கின்ற அமைப்பிலே பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். உலகத்திலேயே ஒரு அமைப்பின் பின்னணியில் இருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டை ஆள்பவர்களை வேறு எந்த நாட்டிலேயும் பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய பெருமை! இதே இந்த விஜயதசமி நாளில் 100 வருடத்திற்கு முன்பாக டாக்டர் ஹெட்கேவார் நாக்பூரிலே இந்த இந்திய நாடு உலகத்தில் இருக்கின்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய லட்சியத்தோடு துவங்கப்பட்ட அமைப்பு RSS. தேசபக்தி, ஒழுக்கம், கட்டுப்பாடு, இந்த நாட்டினுடைய தேசிய தன்மை, இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், இந்த நாட்டினுடைய அடையாளம், இவற்றிற்கெல்லாம் மேலாக மனித குலத்திற்கு செய்கின்ற சேவைதான் இறைவனுக்கு செய்கின்ற சேவை என்கின்ற தாரக மந்திரம். இன்று இந்த இயக்கம் மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. நாம் எல்லாம் பெருமை கொள்கிறோம். RSS என்கின்ற அமைப்பில் இருந்து இன்று இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக அந்த அமைப்பு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்று நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்கிறார், RSS அமைப்பிற்கு நாணயமும் தபால் தலையும் வெளியிடுகிறது பாஜக அரசாங்கம், இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தகப்பனார் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் இருந்தார். ஆட்சி அதிகாரத்தை 5 வருடம் எங்களோடு நீங்கள் அனுபவித்தீர்கள். அப்ப தெரியலையா RSS பத்தி? அப்ப தெரியலையா பிஜேபியை பத்தி? இப்ப ஒரே பதட்டம். சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கும் போது கூட்டணி அமையுது. சட்டப்பேரவையில முதலமைச்சர் அதிமுக காரங்களை பத்தி பேசுறாரு. நீங்க அமைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, நீங்க கூட தான் காங்கிரஸோட அமைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. 2G வந்தப்ப நாங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. திரும்பவும் ஐயோ அதிமுக காரங்களே, உங்களெல்லாம் அவங்க தூக்கி சாப்பிட்டுருவாங்க. அதிமுகவை பயமுறுத்தி பாக்குறாரு ஸ்டாலின், எப்படியாவது கூட்டணியை உடைச்சிடலான்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆசையோடு இங்கு ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. உங்களால் மட்டுமல்ல, வேறு எவராலும் இந்த கூட்டணியை உடைக்க முடியாது. உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி இது. 26 தேர்தல் என்பது தமிழகத்திலே, தமிழகம் மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலம் தன்னுடைய சுய அடையாளத்தோடு, தன்னுடைய தொழில் திறமையோடு, தன்னுடைய இளைஞர்கள் சக்தியோடு ஒரு உன்னதமான இடத்தை இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கிலே அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் அது. ஒரு நல்ல கட்சியோடு, நல்ல கூட்டணியினுடைய ஆட்சியின் பக்கம் அந்த மாநிலம் இருக்க வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும். இன்னைக்கு ஜிஎஸ்டியால இவ்வளவு பெரிய ஒரு சலுகை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, பலன் கிடைச்சிருக்கு.
இன்று ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இந்த மாதிரி கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதாரண எளிய மக்களிடம் சென்று இந்த வரி குறைப்பு என்பது ஏழை மக்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பரிசு என்பதை நாம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த வேகம், இந்த செயல்திறன், இது 26 தேர்தல் வரை இதைவிட வேகமாக நாம் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். திருப்பூர் வடக்கு மாவட்டம் மிக நீண்ட காலமாக எனக்கும் திருப்பூர் வடக்கு மாவட்டத்திற்கும் மற்ற மாவட்டங்களோடு இல்லாத ஒரு இணைப்பு எப்பவுமே இருந்துட்டு. நான் மாநில துணைத் தலைவராக இருந்த போது நான் பொறுப்பாளராக இருந்த மாவட்டம். அதுக்கு பின்னால இப்ப கூட தேசிய பொதுக்குழு என்ன திருப்பூர்ல இருந்து எடுத்திருக்காங்க. திருப்பூருக்கும் எனக்கும், அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நெருக்கமான உறவு உண்டு. ஜிஎஸ்டி பொதுக்கூடத்தை கூட என்ன இங்கதான் இந்த மாவட்டத்துக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 15 வருடம் 20 வருடங்களும் ஒரு குடும்பத்தை எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை கொடுத்தாலும் கூட மிக அருமையாக ஏற்பாடு செய்கின்ற மாவட்டம் இது. பிரதமர் மோடி அவர்களுடைய நிகழ்ச்சியை கூட பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பிரம்மாண்டமாக நடத்தியது இந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள். ஆக இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் இதில் எம்எல்ஏவாக ஜெயித்து சட்டப்பேரவைக்குள் செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இது நடக்கும், நிச்சயமாக இது நடக்கும். உங்களுடைய ஆதரவோடு. மேடையில் இருக்கிறவங்க மட்டும்தான வாக்கா, நாங்கெல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க. பிஜேபியில மட்டும்தான். அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க மேடைக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஏனென்றால் இந்த சேர் அப்படிங்கிறது யாருக்கும் நிரந்தரமான சேர் இல்ல, ஒரு குடும்பத்திற்கு சொந்தமான நாற்காலி கிடையாது. இது ஜனநாயக ரீதியில செயல்படக்கூடிய கட்சி. நாம் அத்தனை பேரும் பெருமையோடு சொல்லுவோம். நம்ம கூட இருந்த அண்ணன் இன்று நாட்டினுடைய துணை ஜனாதிபதி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு பின்னால யார் முதலமைச்சர்னா திமுகவில் இருக்கிற தொண்டன் கூட சொல்லுவான், அந்த குடும்பத்தில் இருந்ததாங்க முதலமைச்சர். அந்த முதல் நாற்காலி யாருக்கும் கிடையாது, அது கோபாலபுரம் குடும்பத்திற்கு சொந்தமானது. ஆனால் நம்முடைய கட்சியில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள், அவர்கள் எந்த பின்னணியில் இருந்தாலும், எத்தனை சாதாரணமான நபர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் இன்று இந்தியாவிலே ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கிறது. அந்த பெருமிதத்தோடு நாம் அத்தனை பேரும் பணி செய்து பிரதமர் மோடி அவர்களுடைய செய்தியை ஒவ்வொரு வீட்டிற்கும் சொல்லுவோம். 2026 திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்பி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசை தமிழகத்திலே நாம் ஏற்படுத்துவோம் என கூறி இந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமாக ஏற்பாடு செய்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி